இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உங்க போனுக்கு ஒரு போட்டோ சென்ட் பண்ணிருக்கேன். அந்த போட்டோவை எடுத்து ஒரு 1 month இருக்கும். அதுல இறந்து போன பையனோட விரல்ல லேசா ப்ளூ கலர்ல இருக்கு. அது எதனால அப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? ஓகே, நான் போட்டோ பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே, உடனே பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். ஷூர் ஷூர். சொல்லுங்க டாக்டர். இறந்து போன அந்த பையன் விரல் நகங்கள்ல எதனால ப்ளூ கலர்ல இருக்கு? அதுக்கு என்ன காரணம்? இறந்து போன நபரோட விரல் நகம் இப்படி ப்ளூ கலரா இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம், அந்த நபர் துத்தநாகங்கிற வேதி உலோகத்தை கலந்து கொடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா மேடம், துத்தநாகம் பாய்சனா மாறி மரணம் ஏற்பட்டிருந்தா மட்டும்தான் இறந்து போன நபரோட கை விரல்கள் 4 to 5 மணி நேரம் கழிச்சு ப்ளூ கலரா மாறும். அப்போ அந்த பையனை சாகடிக்க விஷம் கொடுத்திருக்காங்க, அப்படிதானே டாக்டர்? ஆமா மேடம், குறிப்பா துத்தநாகம் கலந்து கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவர் இறந்திருக்காரு. தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே மேடம். ஆக மொத்தத்துல ஹஸ்பண்ட் சார் தள்ளி விட்டு அடிபட்டதுனால அவன் சாகல. சம்பவம் நடந்த அன்னைக்கு அவனுக்கு யாரோ துத்தநாகம் கலந்து கொடுத்திருக்காங்க. அதனால்தான் அவன் இறந்து போயிருக்கான். ஆனா அது யாரா இருக்கும்? என்ன நடந்திருக்கும்? இந்த பிரச்சனையில இருந்து ஹஸ்பண்ட் சாரை காப்பாத்தணும். அமைச்சர் மகனுக்கு துத்தநாகம் கொடுத்தது யாருங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இந்த பிரச்சனையில இருந்து ஹஸ்பண்ட் சாரை காப்பாத்த நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். அமைச்சர் பையனுக்கு துத்தநாகம் கொடுத்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன உங்க வணக்கத்துல ஏதோ டென்ஷன் தெரியுது, என்னாச்சு? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா மேடம்? இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டாங்க மேடம். இன்ஸ்பெக்டர் வந்து டென்ஷன் பண்ணாங்களா? என்ன சொல்றீங்க? மினிஸ்டர் மகன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவன் இறக்கறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி அவனுக்கு பாய்சன் கொடுத்திருக்கணும். உடம்புல பாய்சன் இருக்கிறதுனாலதான் அவன் இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு நான் எழுதி கொடுத்த உண்மையான ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க சொன்ன மாதிரியே அவன் கீழே விழுந்து கம்பியில அடிபட்டதுனாலதான் உடம்புல இருந்து பிளட் அதிகமா லாஸ் ஆனதுனால டெத் நடந்திருக்குன்னு மாத்தி கொடுத்தேன்ல, அத இன்ஸ்பெக்டர் துர்கா கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம். இன்ஸ்பெக்டர் பேர் என்ன சொன்னீங்க? துர்கா. ஆமா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு மாதிரி டென்ஷனா பேசி இந்த மாதிரி சந்தேகப்பட்டு விசாரிக்காதீங்கன்னு திட்டி அனுப்பிச்சிட்டேன் மேடம். அவங்களும் சாரி கேட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மேடம், அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணேன். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா சாதாரண லேடி இல்ல, அவகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஓகே மேடம். அந்த துர்கா எப்படி மோப்பம் புடிச்சு டாக்டரை போய் விசாரிச்சிருப்பா? அவளுக்கு டவுட் வந்தா சும்மா இருக்க மாட்டாளே. இந்த டாக்டர் மாட்டிக்கிட்டா நாமளும் மாட்டிக்குவோமே. இப்ப என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சாரி டாக்டர், என் போனை இங்கேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். சாரி.
மினிஸ்டர் மகன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவன் இறக்கறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி அவனுக்கு பாய்சன் கொடுத்துருக்கணும். உடம்புல பாய்சன் இருக்கிறதுனால தான் அவன் இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு நான் எழுதி கொடுத்த உண்மையான ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க சொன்ன மாதிரியே அவன் கீழே விழுந்து கம்பியில அடிபட்டதுனால தான் உடம்புல இருந்து பிளட் அதிகமா லாஸ் ஆனதுனால டெத் நடந்திருக்குன்னு மாத்தி கொடுத்தேன்ல, அத இன்ஸ்பெக்டர் துர்கா கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா சாதாரண லேடி இல்ல. அவகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஆமா, அவங்க கிட்ட அவ்ளோ பேசுனீங்களே, உங்ககிட்ட பேசின அந்த லேடி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன டாக்டர், அப்போ என்னென்னமோ பேசி டென்ஷன் ஆனீங்க, இப்போ முழிச்சிட்டு நிக்கிறீங்க. சொல்லுங்க, யார் அந்த லேடி? நான் டென்ஷன் ஆனா நீங்க தாங்க மாட்டீங்க டாக்டர். நீங்க போன்ல பேசின அந்த லேடி யாரு? அவங்க பேர் என்ன? இப்ப பதில் சொல்ல போறீங்களா இல்ல ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு நான் உண்மையை வெளியில கொண்டு வரட்டுமா? சொல்லுங்க. சொல்லிடுறேன் மேடம், என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க மேடம். சொல்லுங்க, போன்ல பேசின அந்த லேடி யாரு? அவங்க பேர் என்ன? மாயா மேடம். என்ன பேர் சொன்னீங்க? மாயா மேடம். மாயா எதுக்காக அமைச்சரோட மகனை கொலை பண்ணணும்? ஒன்னும் புரியலையே. நீங்க உண்மைதானே சொல்றீங்க? ஆமா மேடம், நான் அமைச்சர் மகன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது மாயா மேடம் என்ன தேடி வந்தாங்க. நான் அமைச்சர் மகன் இறக்கறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி விஷம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாயா மேடம் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு அளவுக்கு அதிகமா பணத்தை கொடுத்து விஷம் கொடுத்ததால அமைச்சர் மகன் சாகல, கீழே விழுந்து கம்பி குத்தி அதிகமா பிளட் லாஸ் ஆனால தான் இறந்து போனாருன்னு ரிப்போர்ட்டை மாத்த சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன் மேடம். ஆனா மாயா மேடம் கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு உண்மையான ரிப்போர்ட்டை மாத்தி எழுதிட்டேன் மேடம். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் மேடம். மேடம், நான் தான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்ல, என்ன மன்னிச்சு விட்டுருங்க மேடம். விட்டுடுறேன். ஆனா இப்ப என்கிட்ட சொன்னத ஸ்டேஷனுக்கு வந்து கமிஷனர் கிட்டயும் மினிஸ்டர் கிட்டயும் சொல்லணும். அப்ப நான் உங்களை விட்டுடுறேன். என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? நீங்க சொன்ன உண்மைய ஏன் முன்னாடி சொன்னத அவங்க முன்னாடி வந்து சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். வாங்க. மேடம், சொன்னா விட்டுருவீங்கல்ல? என்ன நம்புங்க டாக்டர், வாங்க.